ஆனால் இப்போ நடக்கிறது ரொட்டீனாக வருஷம் வரக்கூடிய அதோட சீசன் டைம். புரியுதா நான் சொல்கிறது? இப்போ இப்போ எக்ஸாம்பிள் இந்த வருஷம் வந்து எல்லா வருஷமும் நம்மளுக்கு இந்த அக்டோபர் மாதம் மழை பெய்யும், டிசம்பர் மாதம் குளிர் வரும்ன்ற மாதிரி இந்த கொரோனாவோட இந்த வருஷத்துக்கான சைக்கிள் வருது. ஓகே. அவ்வளோதான். இதே மாதிரி அடுத்த வருஷமும் வரும். அதுக்கு அடுத்த வருஷமும் வரும். அடுத்த வருஷமும் சொல்லுவாங்க திருப்பியும். கொரோனா கேசஸ் லைட்டாக ஏறுது அப்படின்வாங்க. புரியுதா? ஸோ அதனால நம்ம அச்சம் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அவுட் பிரேக்குக்கும் பேண்டமிக்குக்கும் ப்ளஸ் இயர்லி வரக்கூடிய ரொட்டீன் சீசனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ அவுட் பிரேக் பேண்டமிக் என்னும் போது நான் சொன்ன அந்த முதல் 4-5 கிரைட்டீரியாவும் அடங்கும். அந்த அவுட் பிரேக் பேண்டமிக்னா எக்ஸ்பானன்ஷியல் கேசஸ் ரைஸ் ஆகும், இறப்பு சதவீதம் அதிகமாகும், ஹாஸ்பிட்டலில் பெட்டு கிடைக்காது. ஓகேங்களா? அப்படி தானே இருந்தது நம்ம கொரோனா பார்த்தோம்ல அந்த மாதிரி கிடைக்காது. வேக்சின்ஸ் ஒன்றும் பெருசாக இருக்காது, தடுப்பூசிங்க வந்து எதுவும் வேலை செய்யாது. இந்த மாதிரி எல்லாமே ஒரு க்ரைட்டீரியாவில் போய் இறங்கும் இந்த பேண்டமிக் அவுட் பிரேக்கில். ஆனால் இயர்லி நடக்கிற சைக்கிளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயப்பட வேண்டியது இருக்காது. கேசஸ் ஏறும், ஆனால் ஸ்லோவாக தான் ஏறும். இறப்பு சதவீதம் அந்தளவுக்கு இருக்க மாட்டாங்க. முன்னாடி போட்ட தடுப்பூசியே போதும்னுவாங்க. இப்போ இவங்க சொல்கிறது எல்லாமே இந்த க்ரைட்டீரியாவில் தான் வருது.